நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஏன்னா ரிஸ்க்னு நினைக்கிறீங்க. உங்களுக்காகவே ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. ஸ்டடியான ரிட்டர்ன்ஸ், அதுவும் லோவர் ரிஸ்க். அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட்னு கேட்டீங்கன்னா அதுதான் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. நிறைய பேர் ஸ்டாக்ஸ் பத்தி பேசுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி பேசுவாங்க. ஆனா பெருசா இந்த பாண்ட்ஸ் பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஆனா பாண்ட்ஸ் தான் ஒன் ஆஃப் த சேஃபர் ஆப்ஷன் அண்ட் ஃபிக்ஸடான ரிட்டர்ன்ஸ் தரக்கூடியது. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வழினே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம பாண்ட்ஸ்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ரிஸ்க் என்ன, அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதை பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்க அனீஷ். சரி, முதல்ல பாண்டுனா என்னன்றத ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். பாண்டுன்றது ஒரு லோன் மாதிரிங்க. அந்த லோனை நீங்க ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்கு ஒரு கம்பெனிக்கோ இல்ல கவர்மெண்ட்டுக்கோ கொடுக்குறீங்க. அதுக்காக அந்த கம்பெனியோ இல்ல கவர்மெண்ட்டோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. அண்ட் அந்த பர்டிகுலர் டியூரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய ஃபுல் அமௌண்ட்டையும் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. இதுதாங்க பாண்டு. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ் இருக்கு. அது என்னன்றத பார்ப்போம். ஃபேஸ் வேல்யூ, எவ்வளோ அமௌண்ட்டை நீங்க கடனா கொடுத்தீங்களோ அதை தான் ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. கூப்பன் ரேட், கூப்பன் ரேட்னா ஒன்றும் இல்லைங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். மெச்சூரிட்டி டேட், அதாவது நீங்க கொடுத்த உங்க லோன் அமௌண்ட் உங்கள்கிட்ட திரும்ப வர டேட். பாண்ட்ஸுக்கும் ஸ்டாக்ஸ்க்கும் உள்ள 3 மேஜரான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஓனர்ஷிப். ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை நீங்க வாங்கிட்டீங்கனாலே அந்த கம்பெனியோட ஒரு சின்ன பகுதி உங்களுக்கு சொந்தம்னு சொல்லலாம். ஆனா பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஓனர்ஷிப்ன்றது கிடையாது. ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்க்கும்போது பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஆனா ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ரிஸ்க்னு பார்த்தோம்னா பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லோ ரிஸ்க் தான். ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பாண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க்ன்றது அதிகம் தான். சரி, இந்த பாண்ட்ஸ்ன்றது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஒரு உதாரணம் பார்ப்போம். நீங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கான பாண்டை நீங்க வாங்கிடுறீங்க. அதுக்கு கூப்பன் ரேட்டா, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டா 12% தராங்க. மெச்சூரிட்டி டேட் இன்னையில இருந்து 5 வருஷம். அப்படி பார்க்கும்போது கவர்மெண்ட் உங்களுக்கு வருஷம் வருஷம் 12,000 ரூபாய் இன்ட்ரெஸ்டா கொடுக்கும். அண்ட் 5 வருஷம் கழிச்சு உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டை, அதாவது அந்த 1 லட்சத்தை உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துரும். இதே தானடா ஃபிக்ஸட் டெபாசிட்ஸும் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்க்கும் பாண்ட்ஸ்க்கும் உள்ள ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களுடைய அமௌண்ட்டை உங்களால எடுக்க முடியாது. அப்படி நீங்க எடுக்கணும் அப்படின்னா ஒரு பெனால்ட்டி கட்டி ஆகணும். ஆனா பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த நேரம் வேணாலும் நீங்க அதை வித்துறலாம். அது மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னையா இருந்தாலும் சரி. இந்த ரீசன் மட்டும் இல்லாம இன்னும் சில ரீசன்களுக்காகவும் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸை விட பாண்ட்ஸ் தான் சிறந்தது. அது ஏன்றத இந்த வீடியோவோட கடைசியில சொல்றேன். சரி, இப்போ இந்த பாண்ட்ஸோட டைப்ஸ்லாம் என்னென்னன்றத பார்ப்போம். முதல்ல கவர்மெண்ட் பாண்ட்ஸ். இதுதான் இருக்கிறதுலே சேஃபான பாண்டுன்னு சொல்லலாம். இந்த பாண்டை கவர்மெண்ட் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அவங்களோட சில ப்ராஜெக்ட்ஸ்க்காக மணி ரைஸ் பண்றதுக்காக இந்த பாண்டை இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த பாண்டுக்கு கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்கிறதுக்காக ரிஸ்க்ன்றது கிடையவே கிடையாது. இன்ட்ரெஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு 6ல இருந்து 8% தருவாங்க. கவர்மெண்ட் பாண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்பிஐ பாண்ட்ஸ், ட்ரெஷரி பில்ஸ், சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் அதாவது எஸ்ஜிபிஸ், எஸ்டிஎல்ஸ் அதாவது ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ், இது மாதிரியான பாண்ட்ஸை சொல்லலாம். அடுத்த டைப் கார்ப்பரேட் பாண்ட்ஸ். இந்த பாண்ட்ஸை ஒரு பிரைவேட் கம்பெனியோ இல்ல பப்ளிக் கம்பெனியோ இஷ்யூ பண்ணுவாங்க. நியூ ப்ராஜெக்ட்ஸ்க்காக, இல்ல கடன்களை அடைக்கிறதுக்காக, இல்ல கம்பெனி எக்ஸ்பென்ஷன்ஸ்க்காக, இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் கம்பெனிஸ் பாண்ட் இஷ்யூ பண்ணி அது மூலமா மணி ரைஸ் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் பாண்ட்ஸை விட இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்டே கிடைக்கும். 7ல இருந்து 12% கிடைக்கும். ஆனா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அளவுக்கு இது சேஃப் கிடையாது. ஏன் அப்படின்னா எந்த ஒரு கம்பெனியும் என்ன காரணத்துக்கு வேணாலும் திவால் ஆகலாம். அதனாலதான் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் மாடரேட் ரிஸ்க்ல இருக்கு. இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா HDFC, டாடா, ரிலையன்ஸ் பாண்ட்ஸ், இந்த மாதிரியான பாண்ட்ஸை சொல்லலாம். அடுத்த டைப் முனிசிபல் பாண்ட்ஸ். இதை இஷ்யூ பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட்ஸ். ரோடு போடுறதுக்கு, பிரிட்ஜ் கட்டுறதுக்கு, ஸ்கூல் கட்டுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக லோக்கல் கவர்மெண்ட்ஸ் ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. அதுக்காக அவங்க இஷ்யூ பண்ற பாண்ட் தான் இந்த முனிசிபல் பாண்ட்ஸ். இதுக்குமே கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கனால இதுவுமே லோ ரிஸ்க் கேட்டகரி தான். லோ ரிஸ்க் இருந்தாலே இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொஞ்சம் கம்மியா தானே இருக்கும். அதனால இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டா 6ல இருந்து 9% உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த டைப் கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ். இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பாண்ட்ஸ். இது மூலியமா நீங்க ஆரம்பத்துல பாண்டா வாங்கிட்டு லேட்டரா அதை ஸ்டாக்ஸா மாத்திக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு பாண்ட் வாங்குறீங்க. 5 வருஷம் மெச்சூரிட்டி பீரியட். 5 வருஷம் கழிச்சு அந்த 1 லட்சத்தை கேஷா நீங்க வாங்கிக்காம ஸ்டாக்ஸா மாத்தி நீங்க வாங்கிக்கலாம். இதுதான் கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான பாண்ட்ஸ் டைப்ஸ். நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது சேஃப்னே நான் சொல்லுவேன். சரி, இந்த பாண்ட்ஸ் எல்லாம் எங்க வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் பாண்ட்ஸை நீங்க வாங்கணும் அப்படின்னா ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட்ல வாங்கலாம், இல்ல என்எஸ்சில வாங்கலாம், இல்ல பிஎஸ்சிலையும் வாங்கலாம்.
கார்ப்பரேட் பாண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லேயே வாங்கிக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே வாங்கலாம். இதை எப்படி வாங்குறதுன்னு இன்னும் தெளிவான எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, இதை பத்தி தனியாவே ஒரு வீடியோ போடலாம். சரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்ஸை விட ஏன் பாண்ட் சிறந்தது அப்படின்ற ரீசன்ஸை பார்க்கலாம். முதல் ரீசன், நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்ஸை கம்பேர் பண்ணும்போது பாண்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது அதிகம் தான். ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்ல 5% 7% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா பாண்ட்ஸ்ல 6% 12% கிடைக்குது. அடுத்ததா பாண்ட்ஸை எப்ப வேணாலும் நீங்க செல் பண்ணிக்கலாம். ஆனா ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களால அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை உடைக்கவே முடியாது. அப்படி உடைச்சிங்க அப்படின்னா அதுக்கு பெனால்ட்டி உண்டு. அடுத்ததா சில பாண்ட்ஸுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. ஆனா ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் மூலியமா வர இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லி டாக்ஸபிள். அடுத்ததா ஃபிக்ஸட் டெபாசிட்ஸோட கம்பேர் பண்ணும்போது பாண்ட்ஸுக்கு நிறைய வெரைட்டி இருக்கு, அதாவது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியுது ஃபிக்ஸட் டெபாசிட்ஸை விட பாண்ட்ஸ்ன்றது ரொம்பவே ஃபிளெக்சிபிள். ஸோ இப்போ உங்களுக்கு பாண்ட்ஸ்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இதை பத்தி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வரும்.